மங்கையண்ணன் பார்வையாளர்கள் மற்றும் தமிழ்குடி உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மற்றும் மூத்த ஊடகவியலாளர் ஐயா துரைசாமி அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். இன்றைய நம்முடைய தீவிர விவாதம் என்னவென்றால், பல்வேறு அமைப்புகள் தன்னுடைய தேர்தல் கணிப்புகளாக வெளியிடப்பட்டுள்ள செய்திகளுக்கு வடிவம் எப்படி இருக்கும் என்பதுதான். சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். சார், இன்றைய தேதிக்குள் பல்வேறு அமைப்புகள் தங்களுடைய தேர்தல் கணிப்புகளாக அவர்களுடைய அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒவ்வொரு தேர்தல் களத்திலும் தன்னுடைய கணிப்புகளை வெளியிட்டு வரும் லயோலா கல்லூரியினுடைய பேராசிரியர் ராஜநாயகம் மற்றும் அதே லயோலா கல்லூரியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் அவர்களுடைய ஒரு குழு என்று இரண்டு குழுக்களும் வெவ்வேறு கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருக்கின்றன. இந்த மாதிரியான கருத்து கணிப்புகள் திட்டமிட்டு வெளியிடப்படுகின்றனவா அல்லது இதனுடைய உண்மைத்தன்மை நியாயமானதாக இருக்கிறதா சார்? லயோலா கல்லூரியுடைய கருத்து கணிப்பு எப்பொழுதுமே திமுகவிற்கு சாதகமாக இருக்கு. இதில் ஒரு வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, லயோலா கல்லூரியுடைய பேராசிரியர் ராஜநாயகம் அவர் பேரு. அவருடைய கருத்து கணிப்பு என்ன சொன்னதுன்னா, 40 தொகுதியிலும் திமுக வெற்றி பெறும். மாணவர்களுடைய கருத்து கணிப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி 5 தொகுதியில் வெற்றி பெறும். ஆக லயோலா கல்லூரியில் மாணவர்களுக்கும் பேராசிரியருக்குமே பிரச்சனை இருக்கிறது. ஒன்று, அந்த பேராசிரியர் சரியில்லையா அல்லது மாணவர்கள் சரியில்லையா? பேராசிரியருக்கு போதிக்க தெரியவில்லையா, மாணவர்களுக்கு கற்றுக்கொள்ள தெரியவில்லையா? இதான் இன்னைக்கு மிகப்பெரிய கேள்வி. மாணவர்களும் முன்னாள் மாணவர்கள் இவங்க முன்னாள் மாணவர்கள் வெளியிட்டவங்க முன்னாள் மாணவர்கள் இல்ல, முன்னாள் மாணவர்களா இருந்தாலும் கூட அந்த பேராசிரியர் இருக்காருல்ல அந்த கல்லூரியில, அந்த கல்லூரியிலிருந்து வெளியே வந்தவங்க தானே. ஆமா, இவங்களுக்கும் அவர் தான் பேராசிரியர். அப்ப அந்த பேராசிரியர் தப்பானவர் தான் அர்த்தம். ஆக இவங்க கருத்து கணிப்பையே கருத்து திணிப்புன்னு தான் நடத்திட்டு இருக்காங்க. ஆக இந்த கருத்து கணிப்பு பலமுறை பொய்யாக்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுதும் திமுகவுக்கு ஆதரவாகவே கருத்து கணிப்பை இவர்கள் வெளியிடுவார்கள் என்று மக்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆகவே இவர்கள் கொடுக்கின்ற கருத்து கணிப்பை திமுகவே ஒரு பொருட்டாக நினைப்பதில்லை. இவங்க சொல்றாங்க 40 தொகுதிகளும் திமுக வெற்றி பெறும். அப்புறம் எதுக்கு திமுக தேர்தல் பிரச்சாரம் பண்ணணும்? நிம்மதியா அறிவாலயத்திலே படுத்து தூங்கிடலாம் இல்ல? 40 தொகுதியில ஜெயிச்சிருவாங்கல்ல, அப்புறம் என்ன இவங்களுக்கு தேர்தல் பிரச்சாரம்? எதுக்கு கடின உழைப்பு? எதுக்கு பொய்யான வாக்குறுதிகள்? 1 2 எத்தனை பொய்யான வாக்குறுதிகளை தான் கொடுக்கிறது திமுக? ஆரம்ப காலத்திலிருந்தே பொய்யான வாக்குறுதிகள். கருத்து கணிப்பு நடத்துற இந்த பேராசிரியர்களா அதை பத்தி எவனும் பேசவே மாட்டானா? இப்படி பொய்யான வாக்குறுதி கொடுக்கிற ஒரு கட்சி 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற முடியுமா, வெற்றி பெறலாமான்னு ஒரு கேள்வி எழுப்ப வேண்டாமா? சரி, ஒரு வாதத்திற்காக வைத்துக் கொள்ளும், இவருடைய கருத்து கணிப்பு சரியாகவே கூட இருக்கட்டும். நான் என்ன கேட்கிறேன், திமுகவுடைய 38 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 5 வருஷமா பாராளுமன்றத்தில் என்ன கிழிச்சாங்க, என்ன பண்ணனாங்க? பாராளுமன்ற உணவு விடுதியில் நல்லா மூக்கு முட்டை சாப்பிட்டு பாராளுமன்ற ஏசி காத்துல கொரட்டை விட்டாங்க, தமிழ்நாட்டின் உரிமைகளை கோட்ட விட்டாங்க. இதை தவிர இவங்க என்ன கிழிச்சிட்டாங்க? ஒரு கல்லூரி பேராசிரியர் கருத்து கணிப்பு நடத்துறீங்க, கருத்து கணிப்பு நடத்துவதற்கு அந்த முன்னாள் மாணவர்கள் போகிறார்கள். ஜனநாயகத்துல இந்த கேள்வியை இவங்க எழுப்பணுமா வேணாமா? திமுக அந்த கூட்டணி கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 38 பேர் பாராளுமன்றத்தில் இருந்தீங்களே, உங்களால் தமிழ்நாட்டிற்கு கிடைத்த நன்மை என்ன? உங்க தொகுதிக்கு நீங்க செஞ்சு கிழிச்சது என்ன? இதெல்லாம் ஒரு ஊடகமாகட்டும், ஒரு கல்லூரியுடைய பேராசிரியராகட்டும், பல பேராசிரியர்கள் தான் பல நாடுகளுடைய புரட்சிக்கு காரணமா இருந்திருக்கிறாங்க. பல பேராசிரியர்கள் மாணவருக்கு கற்பித்து இருக்கிறாங்க, மாணவர்களுக்கு அரசியலை போதிச்சிருக்காங்க. அரிஸ்டாட்டில்ங்கிற ஒரு ஆசிரியர் இல்லைன்னா அலெக்சாண்டர்ங்கிற மாவீரனே கிடையாதே. அதான வரலாறு.
ஆனா இவங்க இவங்க எப்படிப்பட்ட பேராசிரியர் தெரியுமா? ஒரு மோசமான ஆசிரியர் யாருங்கிறத அவுரங்கசீப்பும் காட்டிட்டு போயிருக்காரு. அவுரங்கசீப் வந்து மன்னரான பின்னால அவுரங்கசீப்புக்கு அவருடைய ஆசிரியர் வந்து ஒரு கடிதம் எழுதுறார். நான் உனக்கு ஆசிரியராக இருந்தவன். என்ன வந்து உன்னுடைய அமைச்சரவையில, உன்னுடைய அரச சபையில ஒரு முக்கிய பொறுப்ப குடுத்து என்ன வந்து கௌரவப்படுத்துன்னு ஒரு கடிதம் எழுதுறார். அவுரங்கசீப்புக்கு வந்தது கோபம். எழுதினார் அந்த ஆசிரியருக்கு கடிதம். நீங்கள் அலெக்சாண்டரை போல எனக்கு ஒரு ஆசிரியராக, நீங்க அலெக்சாண்டருக்கு வாய்த்த அரிஸ்டாட்டிலை போல எனக்கு ஒரு ஆசிரியராக இருந்திருந்தால், நான் உங்களுக்கு அலெக்சாண்டர் அரிஸ்டாட்டிலுக்கு செய்ததை விட அதிகமாக செய்திருப்பேன். முகலாய பேரரசை தவிர பாரசீக பேரரசர்கள், இங்கிலாந்து பேரரசுகள்லாம் சூனிய பிரதேசம் எனக்கு போதிச்சிங்க. 12 ஆண்டுகள் உலகத்தின் எதற்கும் பயன்படாத அரேபிய மொழியை போதிப்பதை மட்டுமே நீங்கள் குறிக்கோளாக கொண்டு அரேபிய மொழியை மட்டுமே போதித்தீர்கள். அது இன்று வரை என்னுடைய வாழ்க்கையில் பயன்படவில்லை. நாளைக்கு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக உடன் பிறந்த சகோதரர்களுடனே வாளெடுத்து போரிட வேண்டியிருக்கும் என்பதையெல்லாம் எனக்கு போதித்திருந்தால், ஆட்சி அதிகாரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று நிர்வாகத்தை பற்றி எனக்கு போதித்திருந்தால், நான் உங்களை தலையிலே தூக்கி வைத்து கொண்டாடி இருப்பேன். நீங்கள் எனக்கு ஏதாவது கைமாறு செய்ய வேண்டும் என்று நினைத்தால், நீங்கள் எங்கிருந்து வந்தீர்களோ அங்கேயே திரும்பி போய்விடுங்கள் என்று கடும் கோபமாக அவுரங்கசீப் லெட்டர் எழுதினது யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த ராஜநாயகம் போன்ற பேராசிரியர்களுக்கு தான். இவங்கெல்லாம் சாதாரண துவக்கப்பள்ளிக்கு ஆசிரியராக இருப்பதற்கு தகுதி இல்லாதவர்கள். இவங்கெல்லாம் ஒரு புகழ்பெற்ற லயோலா கல்லூரிய எவ்வளவு மோசமா கொண்டு போயிருக்கான்னு பாருங்க. ஒரு காலத்தில் லயோலா கல்லூரியில வந்தவங்களாம் அறிவாளிகள். இன்னைக்கு லயோலா கல்லூரி இந்த பேராசிரியர் போன்றவர்களால முட்டாள்களை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறது. அவங்களுடைய கால அளவு கூட பாத்தீங்கன்னா அந்த கூட்டணி சேரத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புக்கான கால அளவு மாதிரி தான் இருக்கு. அப்படின்னும் போது அந்த கால அளவுல எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு எப்படி இந்த தேர்தல் கணிப்பை சரியா கணிக்க முடியுன்ற ஒரு அடிப்படை கருத்து இருக்குல்ல சார்? அது தமிழக அரசியலை பொறுத்தவரை தேர்தல் கருத்து கணிப்பு தேர்தல் தேதி முடிவாவதற்கு முன்பு ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருப்பாங்க. அது வெவ்வேறு மோட்டிவ் நடத்துவாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட அந்த கட்சியுடைய செல்வாக்கு, அந்த கட்சியினுடைய கடந்த கால சாதனைகள் அல்லது கடந்த காலத்துல அந்த கட்சி நடத்திய முறைகேடுகள், இதை வைத்து ஒரு கருத்து கணிப்பு. அது எப்ப மாறுது? வேட்பாளரை அறிவிக்கும் பொழுது அந்த கருத்து கணிப்பு செல்லாததாயிரும். வேட்பாளரை அறிவித்த பிறகு அந்த கட்சியோடு கூட்டணியின் அடிப்படையில் அந்த கட்சி அறிவிக்கின்ற வேட்பாளர், அந்த வேட்பாளருக்கு இருக்கின்ற பலம் பலவீனம், கட்சிக்கு இருக்கின்ற பலம் பலவீனம், கூட்டணிக்கு வந்திருக்கின்ற பலம் பலவீனம், இவற்றை வைத்து இந்த கூட்டணி மக்கள் மத்தியிலே எப்படி வரவேற்பை பெற்றிருக்கிறது, இந்த கூட்டணிக்கு மக்கள் எப்படி ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள் என்பதை பற்றி ஒரு கருத்து கணிப்பு. இந்த கருத்து கணிப்பும் தேர்தல் வருவதற்குள்ளாகவே தோல்வி அடைந்து விடும். எப்பன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு அரசியலை பொறுத்தவரை என்னைக்கு திமுகவினுடைய கலைஞருடைய மகன் மு.க. அழகிரி திருமங்கலம் பார்முலாவை ஆரம்பிச்சாரோ, அதுக்கு பின்னால தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சு, தேர்தல் பரப்புரை முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சு வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்த பின்னால தேர்தல் கள நிலவரம் மாறும். ஒரு கட்சி 500 கொடுக்கும், இன்னொரு கட்சி 1000 கொடுக்கும். அரவக்குறிச்சியில கடைசியா ஒரு ஓட்டுக்கு 5000 கொடுத்தாங்க. செந்தில் பாலாஜி திமுகவுல கே.சி. பழனிசாமி 2 பேருமே மிகப்பெரிய மணல் மாபியாக்கள். இவங்க வந்து கோடிக்கணக்கில் வந்து காவிரி ஆற்று மணலை விற்று அதன் மூலம் பல ஆயிரக்கணக்கான கோடிகளை சம்பாரிச்சு ஒரு ஓட்டுக்கு 5000 கடைசியா 10,000 வரைக்கும் கொடுக்க போய் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக போட்டியிடுகின்ற கரூர் பாஸ்கரன் அவர்கள் அதை பற்றி தேர்தல் கமிஷன்ல தொடர்ந்து புகார் அளித்து பணம் கொடுத்ததற்காக இந்திய நாட்டு வரலாற்றிலேயே ஒரு தேர்தல் நிறுத்தப்பட்டது அரவக்குறிச்சி தொகுதி தேர்தல் தான். வேறு காரணங்களால தேர்தல் நிறுத்தப்பட்டிருக்கிறது. வேட்பாளர் போட்டியிடுகின்ற வேட்பாளர் எதிர்பாராத விதமாக மரணம் அடைந்திருப்பார். அங்கே தேர்தல் நிறுத்தப்பட்டிருக்கும்.
பணம் கொடுத்ததற்காக முதலில் ஒரு தேர்தல் நிறுத்தப்பட்டது தமிழ்நாட்டில், அதுவும் அரவக்குறிச்சி தொகுதி ஜெயலலிதா இருக்கின்ற பொழுது. ஆக இந்த கருத்து கணிப்புகள்லாம் எவ்வளவு மோசமான கருத்து கணிப்புகள். இன்னைக்கு தருமபுரி தொகுதி முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் போட்டியிடுகின்ற தொகுதி, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கண்ணு கெட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை என்று அந்த உள்ளூர் ஊடகவியலாளர்களே சொல்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் திமுக அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகிகளே சொல்கிறார்கள், இந்த தேர்தலில் தருமபுரி தொகுதியில் அதிமுக, திமுக மற்ற அனைத்து வேட்பாளரும் தோற்பது உறுதி. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வெற்றி வாய்ப்புக்கான அந்த ஓட்டுகளுடைய வேறுபாடு எவ்வளவு ஓட்டுகள் வித்தியாசத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் சௌமியா அன்புமணி வெற்றி பெறுவார் என்பதை தீர்மானிக்கிற தேர்தல் மட்டும்தான் இந்த தேர்தல் என்று இந்த கருத்து கணிப்புகள் அனைத்தையும் இன்றைக்கு புறந்தள்ளி இருக்கிறது. அதை போல ஆரணி தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி முன்னணியில் இருக்கிறது என்று ஒரு மிகப்பெரிய சர்வே நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது. அந்த சர்வே நிறுவனம் வெளியிட்டதை எந்த ஊடகங்களும் வெளியிடுவதில்லை, திருட்டடி பண்ணிடுறாங்க. அதற்கு அடுத்து கடலூருக்கு அடுத்து மயிலாடுதுறை, சேலம் தொகுதி கடும் போராட்டத்தில் இருக்கிறது. சேலம் தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியைத்தான் திமுக, அதிமுக வேட்பாளர்கள் தன்னுடைய போட்டியாக கருதுகிறார்கள் என்றால், பாட்டாளி மக்கள் கட்சி சேலம் தொகுதியில் வலிமையாக இருக்கிறது. இந்த இரண்டு கட்சியினுடைய பல ஆண்டுகள் தமிழகத்தை கொள்ளையடித்தவர்கள், 57 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தி கோடி கோடியாக குவித்து வைத்திருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு வலிமையான எதிரியாக இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் சேலம் பாராளுமன்ற தொகுதியில் அண்ணாதுரை இருக்கிறார் என்று சொன்னால், இதையெல்லாம் ஏன் இந்த ஊடகங்கள் கருத்தில் எடுத்துக்கொள்வதில்லை? அல்லது இந்த ஊடகங்களுடைய கருத்தை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காக பாட்டாளி மக்கள் கட்சி பணம் கொடுக்கவில்லை, பாட்டாளி மக்கள் கட்சியால் நமக்கு எந்த ஆதாயமும் இல்லை, அவர்கள் நம்மை கவனிக்க மாட்டார்கள், கவர் தர மாட்டார்கள், அன்பளிப்பு கொடுக்க மாட்டார்கள், நம்மை இன்னும் சற்று ஒரு சில சவுக்கு சங்கர் போன்ற ஊடகங்கள் எல்லாம் இவர்கள் நம்மை மது புட்டியிலே குளிப்பாட்ட மாட்டார்கள், இவர்களுக்கு ஆதரவாக ஏன் நாம் எழுத வேண்டும் என்று ஊடக தர்மத்தையே விற்பனை செய்து விட்டவர்கள் தான். இன்னும் சொல்ல போனால் ஊடகத்திலேயே வேசித்தனத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற இவர்கள் தான் இப்படிப்பட்ட பொய்யான தவறான கருத்து கணிப்பை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன கேட்கிறேன்? நான் கேட்கின்ற ஒரே கேள்வி, இதுவரை 38 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்தார்கள்? ஏன் எந்த ஊடகமும் அதை பற்றி எந்த செய்தியும் வெளியிடவில்லை? உதாரணத்திற்கு சேலம் தொகுதி எடுத்துக்கொள்ளுங்கள், கடலூர் தொகுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். கடலூர் தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் டிவிஆர் ரமேஷ் கடலூர் தொகுதியில் அந்த மக்களுக்காக சாதித்து கிழித்தது என்ன? மக்கள்கிட்ட எந்த ஊடகம் போய் கருத்து கேட்டிருக்காங்க? கேட்டிருந்தா அந்த ஊடகத்துக்கு மக்கள் சரியான பதிலடி கொடுத்திருப்பாங்க. என்ன கொடுத்திருப்பாங்க? அந்த டிவிஆர் ரமேஷனுடைய முந்திரி தொழிற்சாலையில் கோவிந்தராஜ் என்கின்ற அப்பாவி தொழிலாளியை கொலை செய்ததை தவிர வேறு என்ன சாதித்தார்? இதை ஒரு ஊடகம் வெளியிடணுமா வேண்டாமா? இதை மக்கள்கிட்ட போய் கேட்கணுமா வேணாமா? வங்கியில் வாங்கிய கடனை கட்டாமல் அவருடைய ஒரு சொத்து முடக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு எம்பி செய்யற வேலையா இது? இப்படி எவ்வளவு சாதனைகள் இன்னைக்கு திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், விசிகாவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவர்களை பற்றி 5 ஆண்டுகள் என்ன சாதித்தார் என்பதை பற்றி விமர்சன கூண்டிலே விசாரணைக்கு இந்த ஊடகங்கள் அழைத்து வர வேண்டுமா வேண்டாமா? அதை விடுத்துவிட்டு இவர்கள் வெற்றி பெறுவார்கள், 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவார்கள். இவங்க 40 தொகுதிகளிலும் ஏன் வெற்றி பெற வேண்டும் என்ற கேள்வியை எப்பொழுது இந்த ஊடகங்கள் வெளியிடவில்லையோ அப்பொழுதே இந்த ஊடகங்கள் விலை போய்விட்டது. விலை போனதில் இந்த லயோலா கல்லூரியின் பேராசிரியரும் ஒருவர். இதை தவிர வேறு என்ன இவர்களுக்கு இருக்கு? என்ன சித்தாந்தம் இருக்கிறது?
எந்த சித்தாந்தமும் இல்லை. இவர்களுக்கு பணம் வேண்டும், அவ்வளவுதான். தேர்தல் நேரத்தில் இவர்களுக்கு அதாவது சீசனல், இந்த சீசனுக்கு, தேர்தல் சீசனுக்கு பணம் சம்பாதிச்சுக்கிறது. அதை வைத்து இன்னொரு ஓராண்டு 2 ஆண்டு அப்படி ஜாலியா இருந்துடுறது. அதுதான் இவங்களுடைய கோட்பாடு, கொள்கை, இவர்களுடைய பரிணாம வளர்ச்சி, இவர்கள் கடந்து வந்த பாதை. இதெல்லாம் இவர்கள் பணத்தை சார்ந்தானே தவிர மக்கள் நலனை சார்ந்து இல்லை என்பதைத்தான் இவர்களுடைய கருத்து கணிப்பு காட்டுகிறது. இவங்க கருத்து கணிப்புல இந்த திமுகவுக்கு எதிரான எந்த ஒரு செய்தியுமே அவங்க மேற்கொள்ள எடுத்துக்கல சார். குறிப்பா இந்த போதைப் பொருள் கடத்தல், அதுக்கப்புறம் ஒவ்வொரு பகுதியிலும் ஏதாவது ஒரு கொலை குற்றம் நடக்கிறது, வழிப்பறி நடக்கிறது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல், பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்காம விட்ட அந்த ஏமாற்ற மனப்பான்மை, வணிகர்களுக்கு இடஒதுக்கீடு தரேன்னு சொல்லி அப்புறம் தராம இழுத்தடிக்கிற செய்தி. போன முறை நம்மளுடைய ஒரு நேர்காணல கூட இதுதான் நான் மேற்கோள்களா நான் உங்ககிட்ட சொல்ல விரும்பினேன். அந்த தொகுதி விக்கிரவாண்டியினுடைய சென்ற இடை தேர்தல் அப்போ இதே மு.க. ஸ்டாலின் என்ன சொன்னாருன்னா, வன்னியர்களுக்கு நாங்க இடஒதுக்கீடு தருவோம்னு சொன்னாரு ஒரு விஷயம். அதே இடைத்தேர்தல் அப்போதான் ஒரே நிமிஷம் இருங்க. இப்ப வரப்போற இடைத்தேர்தலே அந்த வாக்குறுதி கொடுப்பாங்க. இல்ல அது அந்த மாதிரி இவ்வளவு பொய்யும் அவங்க சொன்னதெல்லாம் கூட இந்த களப்பணியில இறங்கி அந்த செய்தியை எடுத்தவங்க ஏன் இதெல்லாம் ஒரு இதை சொல்லி ஏன் அவங்க கருத்து கணிப்பு எடுக்கலன்ற ஒரு கேள்வி வரும்போது இதனுடைய நேர்மை நமக்கு கேள்விக்குறியா இருக்குல்ல சார்? அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க கிட்ட நேர்மையே இல்லையே. கண்ணகி கற்புக்கரசி அவரை சந்தேகப்பட வேண்டியதில்லை. ஆனா விலைமகள் போய் தன்னை கற்புக்கரசின்னா எப்படி ஏத்துக்க முடியும்? இவங்க கிட்ட எந்த நேர்மையும் கிடையாது. மக்களுக்கு ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்படி செயலாற்றுகிறார்கள்ங்கிறது, யார் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துறது யாருடைய வேலை? ஊடகங்களுடைய வேலை தானே. இந்த ஊடகங்கள் அந்த வேலையை சரியா செஞ்சிருந்தா இந்த ஊடகங்கள் சொல்ற கருத்து கணிப்பு எல்லாரும் நம்புவாங்கல்ல. தேர்தல் நேரத்துல வரக்கூடிய வருமானத்திற்காக மட்டுமே ஊடகம், அதற்காக மட்டுமே கருத்து கணிப்பு, அதற்காக மட்டுமே எக்ஸிட் போல், ஒப்பீனியன் போல், இதை தவிர வேற என்ன அவங்க சாதிச்சாங்க? நாம இப்ப கேட்டோமே, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுப்பான்னு சொன்ன கலைஞர் அவர்களுடைய மகன் ஸ்டாலின் அடுத்து வரப்போற இடைத்தேர்தலுக்கு அந்த வாக்குறுதியை வச்சிருக்காரு. அடுத்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திரும்பவும் போய் வன்னியர்களுக்கு நாங்கள் உள்ஒதுக்கீடு கொடுப்போம். எப்பவும் ஒரே பேச்சு தானே, பேச்சே மாற மாட்டீங்களா? எவ்வளவு அயோக்கியத்தனம்! திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு பால் விலையிலிருந்து நூல் விலை வரைக்கும் ஏறி இருக்கு. நீங்க சொன்ன போதைப் பொருள் நடமாட்டம், தமிழகம் எங்கும் போதைப் பொருள் நடமாட்டம் இருக்குது. இதுல திமுகவுக்கு முட்டு கொடுக்கிற சில ஊடகவியலாளர்கள் கேட்கிறாங்க, அதானி துறைமுகத்தில் போதைப் பொருள் கடத்தப்படுகிறது, அங்க தான் போதைப் பொருள் இறங்குச்சு. சரி, அதானி துறைமுகத்துல போதைப் பொருள் இறங்கினதாவே வச்சுக்க. அதானி துறைமுகத்தை தாண்டி எப்படி அந்த போதைப் பொருள் வந்துச்சு? அதானி துறைமுகத்தை தாண்டி வரும்பொழுது மாநில அரசனுடைய மற்ற உளவுத்துறை, மாநில அரசனுடைய காவல்துறை இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு என்ன கிழிச்சு இருந்தாங்க? சரி, குஜராத்ல இருந்து வந்துச்சு. குஜராத்ல இருந்து தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள வரும்போது தமிழ்நாடு போலீஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? தமிழ்நாட்டு போலீஸ் யாரும் பிடிக்க வேணான்ட்டாங்களா? இல்ல அதுக்கு நரேந்திர மோடி ஏதாவது ரகசிய உத்தரவு அனுப்பிச்சாரா மு.க. ஸ்டாலினுக்கு? இல்ல அதானி ஏதாவது சொல்லிட்டாரா வந்தா அந்த போதைப் பொருளை விட்டுருங்க அப்படின்னு? எவ்வளவு பெரிய கடைந்தெடுத்த அயோக்கியத்தனம்! அரசுக்கு சொந்தமான சென்னை துறைமுகத்துக்கு தான் வருது. இல்ல இதெல்லாம் அந்த இந்த செய்தியெல்லாம் அவங்க தேர்தல் கணிப்பு எடுக்கும் போது அவங்க பொதுமக்கள் கேட்ட கேள்வியா வைக்காம விட்டுருப்பாங்களோ? அதெல்லாம் தவிர்த்துதான் இவங்க கருத்து கணிப்பு நடத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? கருத்து கணிப்பே இவங்க எடுத்தாங்களா இல்ல இவங்க 4 பேர்ட்ட கேட்டது மாதிரி நாடகம் ஆடுறாங்களான்னு என்ன தெரியும்?
கருத்து கணிப்பு யார்கிட்ட எடுத்தீங்க? அந்த பட்டியலை தான் போடுங்களேன் பார்ப்போம். இல்ல இப்ப என்னன்னா கருத்து கணிப்பு அந்த எல்லா இப்ப நம்ம வந்து செய்தி ஊடகத்தின் வழியில நம்ம நிறைய பாக்குற செய்தி என்னன்னா இந்த திமுகவுடைய கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்கள் எல்லாம் வந்து களத்துக்கு போகும்போது பொதுமக்கள் எங்களுடைய ஊருக்குள்ள வராதுங்கன்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்தி வெளில அனுப்புறாங்க. அவங்கள இப்ப சமீபத்தில் திருவள்ளூர் மாவட்டத்துல சசிகாந்த் செந்தில் வேட்பாளராக நிக்கிறாரு. அவருடைய கூட இருக்கக்கூடிய திமுக வேட்பாளரை வந்து ஒரு பொதுமக்கள் ஒருத்தர் ஏகப்பட்ட கேள்வி கேட்கிறாரு. இவர் நேரா மேல வந்து பேசு, வண்டி கிட்டவான்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண ஒரு குடிமகன் சண்டை போடுற மாதிரி அவர் பேசுறாரு. இப்படி அந்த வேட்பாளர்களை மக்கள் வந்து எதிர்க்கிறாங்க. இப்ப இதெல்லாம் ஏன் இவங்களுடைய அந்த கருத்து கணிப்புல வரல அப்படின்றது ஒரு எண்ணம் இருக்குல்ல சார்? இல்ல, அதாவது அந்த அவங்க காற்றில் இல்ல, மக்களுடைய கோபத்தை ஏமாத்துறதுக்காக என்னன்னா வேட்பாளர் போகும்போது மக்கள் கேள்வி கேட்டக்கூடாது. இல்ல, திமுக எம்பி தான் ஜெயிக்க போறாரு, திமுக வேட்பாளர் தான் ஜெயிக்க போறாரு, அவர்கிட்ட போய் கேள்வி கேட்டு எதுக்கு நமக்கு பொல்லாப்பு, எதுக்கு நமக்கு விரோதம், நாளைக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படின்னு மக்களை மிரட்டுவதற்காகத்தான் இந்த கருத்து கணிப்பு. மக்களை காப்பாற்றுவதற்காக இல்ல. இப்படி கருத்து கணிப்பு வெளியிடாம திமுக வந்து 20 தொகுதிகள்லாம் வெற்றி பெறும் சும்மா ஒரு கருத்து கணிப்பு போட்டு 20 தொகுதிகளில் திமுக தோக்கும்னா மக்கள் இன்னும் அதிகமா கோவப்படுவாங்கல்ல. இவங்களை இன்னும் அதிகமா இது ஒரு உளவியல் சார்ந்த விஷயமா தான் அவங்க எடுத்து வராங்க. ஆமா, அதாவது உளவியல் ரீதியா மக்களை காயப்படுத்துவது, உளவியல் ரீதியா அவங்களுக்கு ஓட்டு போட இவங்களை தயார்படுத்துறது. ஏன்னா நம்ம மக்களுடைய மனநிலையே என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஏன் பொல்லாப்பு, ஜெயிக்கிறவங்களுக்கு ஓட்டு போட்டுருவோம். அது தொடர்ந்து வளர்த்து வச்சிருக்கிறாங்க. யார் யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்றதே தெரியாது. அது ரகசியம், அது அரசியலமைப்பு சட்டம். ஆனா நமக்கு ஏன் பொல்லாப்பு, ஜெயிக்கிறவங்களுக்கு ஓட்டு போட்டுருவோம். இந்த உளவியலை தமிழ்நாட்டில் வளர்த்ததே இந்த திராவிட கட்சிகளை, இந்த ஊடகங்கள் தான். இந்த அயோக்கியத்தனத்தை தான் தொடர்ந்து அரங்கேற்றம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து கலைஞர் காலத்து ஃபார்ம்ல தானே சார்? அதையே அவங்க பையன் கடைபிடிக்கிறான்ற மாதிரி தானே இருக்கு. ஆமா, கலைஞர் காலத்து ஃபார்முலாவை அப்படியே கடைபிடிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா கலைஞரை மிஞ்சிட்டாங்க மோசடி பண்றதுல. கலைஞர் காலத்துல கூட இவ்வளவு போதைப் பொருள் நடமாட்டம் இல்லையே. கலைஞர் காலத்துல போதைப் பொருள் கடத்துறதுக்குலாம் ஒரு அயலக அணியே இல்லையே. இவன் காலத்துல தானே போதைப் பொருள் கடத்துறவங்களும் அயலக அணி செயலாளர். ஒருவேளை நான் அயலக செயலாளர் அவங்களுடைய விசிங் கார்டை காமிச்சா போதைப் பொருள் கடத்துறதை விட்டுருவாங்கன்னு பண்ணாங்களான்னு தெரியல. அதுக்காக தான் அயலக அணி செயலாளர் ஜாஃபர் சாதிக்க வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கடைசியா ஏன் கட்சி விட்டு நீக்கினாங்கன்னா, மாற்ற அளவுக்கு ஏன் நீ கடத்தின, மாட்டாமல்ல கடத்தி இருக்கணும், அதனாலதான் கட்சி விட்டு நீக்கிட்டாங்க. அது ஒரு சில தவறுகள் பண்ணிருக்கிறது வேற விஷயம். இறுதியா ஒரு கேள்வி சார். இப்போ இந்த கருத்து கணிப்புலாம் உண்மையிலேயே வந்து தேர்தலுடைய வெற்றி வாய்ப்பை நிர்ணயிக்குமா சார்? நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க? இல்ல, சில நேரங்கள்ல வந்து தேர்தலுடைய முடிவை இந்த கருத்து கணிப்புகள் மாற்றக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஏன்னா அதைத்தான் வந்து கோயாபல் சொன்னான், ஒரு பொய்ய 10 முறை சொல்லு, 10 முறை சொன்ன பொய்ய 100 முறை சொல்லு, அந்த பொய் உண்மையாயிரும். அதான் கோயாபல்ஸுடைய கோட்பாடு. அந்த கோட்பாடை தான் இவங்க வந்து சரியா பயன்படுத்திட்டு இருக்காங்க திமுக. இத்தாலியுடைய மாக்கியவெல்லியுடைய கோட்பாடு என்ன? வழிகள் வெற்றிகளை தீர்மானிக்கிறதுன்னு. நீங்க போற வழியை வச்சுதான் உங்க வெற்றியை தீர்மானிக்க முடியும். நீங்க வெற்றி பெறுவதற்காக எந்த ஆயுதத்திலையும் கையில் எடுக்கலாம்னா யாரு? மாக்கியவெல்லி. ஜனநாயகத்திற்கு மாற்று கருத்தை சொன்னவன், ஜனநாயகத்தை சூறையாடி எப்படி வெற்றிகளை பெறுவது என்று ஒரு அயோக்கியத்தனமான வழியை சொன்னவன் தான் மாக்கியவெல்லி. அந்த கோட்பாடை தான் இன்னைக்கு திமுக அப்படியே கடைபிடிக்கிறாங்க. ஒரு காலத்தில் திமுகவுடைய பேச்சாளர்கள் காஞ்சி மணிமொழி, மதியழகன் போன்றவர்கள்லாம் மாக்கியவெல்லியைத்தான் மேற்கோள் காட்டி காங்கிரஸை விமர்சித்தார்கள். எந்த அழகிரி? யாரு? மூக்க அழகிரியா? பட்டுக்கோட்டையில ஒருத்தர் அழகிரி, பட்டுக்கோட்டை அழகிரி, பட்டுக்கோட்டை அழகிரி. அவங்க எல்லாம் வந்து
இந்த மாக்கியவெள்ளி போன்றவர்கள்லாம் வந்து காங்கிரஸோடு ஒப்பிட்டாங்க. இன்னைக்கு காங்கிரஸை கூட விட்டுறலாமாட்டு இருக்குது. இவங்களை தான் அவங்களோட ஒப்பிட வேண்டியது. மாக்கியவெள்ளியுடைய கோட்பாடு, கோயாபல்ஸுடைய கோட்பாடு, இதை அப்படியே திமுக கடைபிடிக்குது. அதுக்குன்னு பல ஊடகவியலாளர்களை வளர்த்து வச்சிருக்கிறாங்க. ஏன்னா திமுக போய் சொன்னா நம்ப மாட்டாங்க. திமுகவுக்காக பேசுவதற்கு ஆள் பிடித்து வைப்பது, அப்படி சில ஊடகங்களை வளர்த்து வைத்திருக்கிறார்கள். அப்படி சில கல்லூரி பேராசிரியர்களை வளர்த்து வைத்திருக்கிறார்கள். இவங்கெல்லாம் தான் வந்து அந்த வேலை செய்யறாங்க. அந்த வேலையை வந்து கவிஞர் வைரமுத்து போன்றவங்களாம் கூட பண்றது இல்ல. அதாவது கருணாநிதியை ரொம்ப புகழுவாங்க, அது வேற விஷயம். கவிஞர் வைரமுத்து, வாலி போன்றவங்கலாம், இவங்கெல்லாம் கூட போய் கவிதை எழுதிலாம் அவங்களுக்கு பாராட்டு சொல்றது இல்லை. யாருக்கு தேர்தல் நேரத்தில் இவங்க தான் ஜெயிப்பாங்களாம், அவங்களாம் போய் கவிதை எழுதிட்டு இருக்காங்க. இவங்க தான் ரொம்ப கேவலமான வேலை செய்யறது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ஊடகங்கள் தான். அதிலும் குறிப்பிட்டு சொல்லும் சில ஊடகங்கள் ஒரு மகிழ்ச்சி சார். எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கும் தொடர்ந்து உங்களுடைய விமர்சனங்களையும் ஆலோசனையும் உங்களுடைய கருத்துக்களையும் வெளியிட்டமைக்கு நன்றி. நன்றி. அனைவருக்கும் நன்றி.